ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது லாஸ்ட்டாக நடந்த சைக்காலஜி டெஸ்ட்டு, அதாவது டே 11ஓட டெஸ்ட் கொஷின் பேப்பர். இந்த கொஷினை நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கமாக இதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா 4-5 பேருக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கற்பித்தலில் ஆர்வமூட்டுதல் என்பது எப்போது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கொஷின். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பாடத்தின் தொடக்கத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக பாடத்தின் தொடக்கத்தில் மட்டும் கொடுக்கப்படுறது என்னென்னா ஆயத்தப்படுத்துதல், சரிங்களா? எப்படி ஆயத்தப்படுத்துவோம்? அந்த லெசனை பற்றி இன்ட்ரோ கொடுப்போம். அந்த லெசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், டெய்லி லைஃப்பில் அது யூஸ் ஆகுதா, அந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆயத்தப்படுத்துவோம். அப்போ பாடத்தின் தொடக்கத்தில் மட்டுன்றது ஆயத்தப்படுத்தல் தான். ஆர்வமூட்டுதல் அப்படின்றது அந்த பீரியட் ஃபுல்லுமே வரும். அந்த பாடம் முடிகிற வரைக்குமே அது வரும். ஆர்வமூட்டுதல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. கொஷின்ஸ் கேட்குறது, குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, தப்பாக அவங்க சொன்னாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறது, கிளாப் பண்ண வைக்கிறது, தட்டி கொடுக்கறது, இது எல்லாமே ஆர்வமூட்டுதலில் தான் வரும். நான் அதனால தான் உங்களுக்கு நான் சைடில் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்குமே நான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். சைடில் பாருங்கள், மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். எதுக்காக இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதாவது நம்மளோட எக்ஸாம் கொஷின் பேப்பர், டெட்டு கொஷின் பேப்பருக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான், அதாவது எந்த கொஷினாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் அங்கே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு நான் சைட்டில் ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்க்கு எல்லாமே நான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷில் எக்ஸாக்ட் மீனிங்கோடு இருக்கும், சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு சைடில் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே மோட்டிவேஷன் அப்படின்றது பாடம் நடத்தும் முழு நேரமும் தான் இருக்கணும், சரிங்களா? அப்போ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு சி தான். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டுமே ஆர்வமூட்டுதல் நிறுத்திட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு சிலத்துக்கு மேலே கவனிக்க முடியாது. ஏன்னா கவனம்ன்றது ஊசலாடும் தன்மை உடையது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அப்போ குழந்தைங்க கவனிக்க மாட்டாங்க. இப்போது நம்ம அடிக்கடி மோட்டிவேஷன் கொடுக்கக்குள்ள குழந்தைங்களோட கவனம் சிதறாமல் பாடத்தில் கவனிக்க வைக்க முடியும், சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. என்னென்னா, மேம் நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்கல்ல இந்த 4 ஆப்ஷனில், அதில் ஆன்சருக்கு பக்கத்தில் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு இது ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அதுவுமே நான் எதுக்கு கொடுத்தேன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுத்தேன். நீங்கள் இதை நோட் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன், நோட் பண்ணிட்டீங்க. சைக்காலஜியை பொறுத்தளவு மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளும் சேர்த்து கொடுத்துருப்பேன். இனி நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மேம் நீங்கள் கொஷின் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த 4 ஆப்ஷனில் பெரும்பாலும் ஆன்சர் வந்து பி இல்லை சியாக தான் இருக்குது. ஏடி வந்து அந்த ஆப்ஷனில் வர மாட்டேங்குது, ஆன்சராக வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது கரெக்டு தான். நான் அப்படி தான் கொடுத்துருந்தேன். என்னோடய கெஸ்ஸிங் என்னென்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஆன்சருக்கு பி, சி, டி அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிக் பண்ணி மார்க் போடுறீங்களோன்னு தோணுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது நீங்கள் என்ன ஏமாத்துறது கிடையாது, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கொஷினை ரீட் அவுட் பண்ணும்போது ஆன்சரை கைப்பட எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நமக்கு எக்ஸாம் ஹாலில் நல்லா தெரிஞ்ச ஒரு கொஷின் வந்திருக்கும். அந்த கொஷினுக்கு நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். ஆன்சர் பியும் சரியாக இருக்க மாதிரியே இருக்கும், டியும் சரியாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ பி வருமா டி வருமானு நமக்கு கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம ஏதாவது ஒரு ஆன்சரை டிக் பண்ணுவோமா? நம்ம டிக் பண்ணுற ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி அதிகமாக இருக்கும்னா, நம்ம கைப்பட அதை எழுதியிருந்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அது நமக்கு அந்த டைமில் தான் கை கொடுக்கும். அப்போ கரெக்டாக சரியான ஆன்சரை போட்டு வருவோம். ஒரு சில கொஷின்ஸ்க்கு நம்ம தப்பாக பண்ணிட்டு வரோம்ல, அதுக்கு ரீசன் என்னென்னா, அதை நம்ம படிச்சிருப்போம், எழுதி பார்த்துருக்க மாட்டோம், சரிங்களா? படித்ததோடையே நிறுத்திருப்போம், எழுதி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஆன்சர் பி வருமா டி வருமான்ற குழப்பங்கள் வருது. அதனால தான் நான் உங்ககிட்ட நிறையா டைம் சொல்லுவேன், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே நான் சொல்லுவேன், தயவு செய்து விடைகளை எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 மினிட்ஸ் தானே எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் ஆன்சர் சொல்லும்போது, அதாவது கேள்வி கேட்கும்போது நீங்கள் விடைகளை கொஞ்சம் டைமானாலும் பரவாயில்ல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக நீங்கள் எழுதுங்க. ஆன்சரை எழுதிட்டு வாங்க. ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். பை சான்ஸ் ஈஸியாக கொஷின் பேப்பர் வந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ்க்கெலாம் நான் சொல்கிற இந்த மெத்தட் கண்டிப்பாக சரியான ஆன்சரை செலக்ட் பண்ண வைக்கும், சரிங்களா? இது எல்லாமே ஒரு சின்ன உளவியல் ட்ரிக்கு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மேம் எனக்கு டைம் இல்லை, நான் ஏபிசிடியே எழுதிக்கிறேனாலும் அது உங்கள் விருப்பம், சரிங்களா?
அந்த சிஸ்டர் சொன்னது பிசி மட்டும் ஆன்சராக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். மேபி அவங்க ஆன்சர் கூட ரைட் பண்ணியிருக்கலாம். அப்படி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அப்புறம் சைக்காலஜிக்கு என்ன சிலபஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட் போனீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன படிக்கணும் அப்படின்றது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே அவங்க விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கொஷின் பேப்பரும் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோவே போட்டிருப்போம். 1 to 10 யூனிட் எப்படி படிக்கணும், என்னென்ன யூனிட் வரும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருப்போம். அதை கூட பாருங்கள். சரிங்களா? இப்போ டெஸ்ட் பார்க்கலாமா? கற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவது எது? ஆர்வம், கவனம், பயிற்சி, மறதி. 1/10 நொடியில் கவனிக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையை பரிசோதனை செய்தவர் யார்? பாவ்லோ, ஸ்கின்னர், கேட்டல், டார்டெக். ஒரு சாதாரண மனிதனின் சராசரி கவன வீச்சின் அளவு எவ்வளவு? 4 முதல் 5, 6 முதல் 7, 8 முதல் 9, 10 முதல் 12. கவன வீச்சை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? எபிடாஸ்கோப், டாசிஸ்டாஸ்கோப், மைக்ரோஸ்கோப், பாராமீட்டர். ஒருவருடைய முன்னேற்றத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவை எவை? கற்றல் மற்றும் அனுபவங்கள், செல்வம் மற்றும் புகழ், உணவு மற்றும் உறக்கம், பரம்பரை பண்புகள் மட்டும். நம் கவனம் செலுத்தும் பொருட்களில் இருந்து நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை. கவன மாற்றம், கவன குவிப்பு, கவனப்பிரிவு, கவனச்சிதைவு. தவறு செய்யும் மாணவனை திருத்த செய்ய ஏற்ற மிகச்சிறந்த முறை எது? கண்டித்தல், தண்டித்தல், நல்வழி காட்டுதல், புறக்கணித்தல். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது எவ்வகை கற்றல்? முயன்று தவறி கற்றல், ஆக்க நிலையுறுத்த கற்றல், பின்பற்றி கற்றல், உட்காட்சி வழி கற்றல். ஒரு தாயின் இரு குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது எந்த விதியை குறிக்கிறது? ஒற்றுமை விதி, வேற்றுமை முறை விதி, தற்காப்பு விதி, மரபு விதி. ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை. அகநோக்கு முறை, வெளிநோக்கு முறை, கள ஆய்வு முறை, நேர்காணல் முறை. இன்றைய காலகட்டத்தில் புத்தக கல்வியை தாண்டி எத்தகைய கல்வி இன்றியமையாதது? தொழில்நுட்ப கல்வி, சூழ்நிலை மற்றும் நன்னெறி கல்வி, விளையாட்டு கல்வி, கலைக்கல்வி. ஒரு மாணவன் பள்ளியில் பக்கத்து மாணவனின் புத்தகத்தை திருடுவது எவ்வகை நடத்தை? இயல்பான நடத்தை, சாதனை நடத்தை, தற்காப்பு நடத்தை, பிரச்சனை நடத்தை. தன் தவற்றை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தையின் பெயர் என்ன? ஈடு செய்தல், காரணம் கற்பித்தல், புறத்தெறிதல், பின்வாங்குதல். ஒரு மாணவரது கவனத்தை கட்டுப்படுத்தும் அகக்காரணி எது? வகுப்பறை சூழல், ஆசிரியரின் கற்பித்தல் முறை, மாணவரது மனநிலை மற்றும் உடல்நிலை, பாடப்புத்தகத்தின் படங்கள். கவனத்திற்கு அடிப்படை எது? பயம், ஆர்வம், தண்டனை, போட்டி. இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம்.
கற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவது எது? கவனம். 1/10 நொடியில் கவனிக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையை பரிசோதனை செய்தவர் யார்? கேட்டல். ஒரு சாதாரண மனிதனின் சராசரி கவனவீச்சின் அளவு 6 முதல் 7. கவனவீச்சை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? டாசிஸ்டாஸ்கோப். ஒருவருடைய முன்னேற்றத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவை எவை? கற்றல் மற்றும் அனுபவங்கள். நம் கவனம் செலுத்தும் பொருட்களிலிருந்து நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை கவனச்சிதைவு. தவறு செய்யும் மாணவனை திருத்த செய்ய ஏற்ற மிகச்சிறந்த முறை எது? நல்வழி காட்டுதல். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது எவ்வகை கற்றல்? பின்பற்றி கற்றல். அவங்கள பின்பற்றி தானே மாணவர்கள் வளருவாங்க. பெற்றோரையாகட்டும் ஆசிரியர்கள் ஆகட்டும். ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸ்னால் அந்த டீச்சர் எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்றதை முதற்கொண்டு பேசுகிறதாகட்டும், அவங்களோட ஒழுக்க செயல்கள் அதெல்லாம் பார்த்து தான் மாணவர்கள் வளருவாங்க. அதே போல் வீட்டில் பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பின்பற்றி தான் குழந்தைங்களும் வளர்ந்துருவாங்க. அப்போ பின்பற்றி கற்றல். ஒரு தாயின் 2 குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது எந்த விதியை குறிக்கிறது? வேற்றுமை முறை விதி. ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை அகநோக்கு முறை. இன்றைய காலகட்டத்தில் புத்தக கல்வியை தாண்டி எத்தகைய கல்வி இன்றியமையாதது? சூழ்நிலை மற்றும் நன்னெறி கல்வி. ஒரு மாணவன் பள்ளியில் பக்கத்து மாணவனின் புத்தகத்தை திருடுவது எவ்வகை நடத்தை? பிரச்சனை நடத்தை. தன் தவற்றை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தையின் பெயர் என்ன? புறத்தெறிதல். ஒரு மாணவரது கவனத்தை கட்டுப்படுத்தும் அகக்காரணி. மாணவரது மனநிலை மற்றும் உடல்நிலை. கவனத்திற்கு அடிப்படை எது? ஆர்வம். டே 12 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 4 கிளாஸஸ் முடிஞ்சதும் ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் ஒன்று பார்ப்போம். அப்போ கிளாஸ் 9லேருந்து 12 வரைக்கும் டெஸ்ட்டு நாளைக்கு இருக்குது கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ நாளைக்கு கிளாஸ் 9 to 12, அதாவது இங்கிலீஷ் 2 கிளாஸு, சைக்காலஜி 2 கிளாஸ். சைக்காலஜியில் ஆக்சுவலாக 3 கிளாஸ் வரும். சரிங்களா? சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் ஆடியோ கிளாஸ் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. கவனிக்காமல் நாங்கள் டெஸ்ட் எழுதினா மேம் ஓரளவு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹாப்பி தான். பட் இருந்தாலும் ஒரு டைம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நாளைக்கு அந்த 4 days டெஸ்ட்டோட ப்ளஸ் தமிழ் கிளாஸும் வரும். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.